கைஸ், உங்களுக்கு தெரியுதா? நைட் டைம் வந்து அரௌண்டு 10:30 10:42 ஓகேவா? இப்போ எக்ஸாக்டாக நம்ம ஊரில் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா எல்லா கடையும் ஓப்பனில் இருக்கும். இங்கே ஒரு கடை கூட ஆக்சுவலாக 10 o'clockலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக கேப் எடுத்துன்னு வரல, அதனால ஏதாவது கேப் வாங்கலான்னு வந்தால் ஒரு கடை கூட இல்லை. முக்கால்வாசி ஆள் நடமாட்டமே இல்லை. ஆனால் ஒருத்தவங்க வந்தால் பைக் எடுத்துன்னு போகிறாங்க. நாங்கள் தான் தெரியாதனமா இந்த டைமுக்கு வெளியே வந்திருக்கோம் போல். மக்களே, இன்னைக்கு டே 2 ஆக்சுவலாக. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கோகஸ் வாக். இந்த இடம் எக்ஸாக்டாக எந்த இடம் தெரியுதா? அதில் வந்து இந்த இடம் வரும் கோகஸ் வாக்னு. நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்க. கேஸ் இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குல்ல? ஆக்சுவலாக ஹைலைட் என்னன்னா, இங்கேருந்து பக்கத்தில் தான் எங்கள் ரூமே. ஒரு அரௌண்ட் 70 meters தான் வாக்கிங் டிஸ்டன்ஸில் இருந்துன்னு எங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். சூப்பராக இருக்கும். யாராவது வீட்டிலே உக்காஞ்சிக்கின்னு இல்லை எனக்கு அங்கே வர பிடிக்கல இங்கே வர பிடிக்கலன்னு நீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை செஞ்சு எழுந்துச்சுவாங்க. ரொம்ப பெரிய உலகம், ரசிக்க நிறையா இருக்குது. உள்ள டெலஸ்கோப் அலோவ் பண்ணுறாங்க. பே பண்ணு. ஜிபே அலோட் அங்கிள். நைஸ். வாங்கிக்கோ. எனக்கு ட்ரிங்க்கு தான் வேணும். நம்ம ஐட்டம் ஸ்டிங் இருக்கு ப்ரோ. ஐ நீட் ஸ்டிங். ஆனால் ரொம்ப ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்துட்டு. அப்புறம் டெலஸ்கோப்பிக்கு 2 பேர்ண்ணா. ஃபுல் சாக்லேட் நட்ஸா? ஏன் நட்ஸ் பிடிக்காது? அலர்ஜி இருக்கா? நட்ஸ் அலர்ஜி இருக்கு? அப்புறம் ட்ரை பண்ணி பாரு. இப்போதைக்கு ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லாக படி விட்டமாக தான் இருக்குது. நானும் ரொம்ப நேரமாக இதெல்லாம் ஒரு காட்டு இருக்கும் காட்டு எருமை மாட்டிக்கிச்சு ப்ரோ. கண்ணெல்லாம் மாட்டினது ப்ரோ. அந்த காட்டு எருமை ஐஸ்கிரீம் உன்னையெல்லாம் இப்போ வலிச்சு எடுத்து போட்டுன்னு சொல்லணும். நீங்கள் அவனை விடுங்க கைஸ். அங்கே பாருங்க, உங்களுக்காக நான் வியூ பாயிண்ட்ல எடுத்துருக்கேன். நல்லா இருக்குல்ல? அது கிடக்குது சரி மாடு. என்னோட யூடியூப் சேனல். ஸோ வாட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அப்படி தான் பண்ணுவேன். உன் யூடியூப் சேனல், நம்ம யூடியூப் சேனல். ஓகே நைஸ். வைரவே கைஸ், இப்போதைக்கு ஃபோன் தான் இருக்குது. இப்போ ஃபோனில் தான் வீடியோ எடுக்க முடியும். அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் மந்த்து அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து கேமரா வந்துடும். ஐஸ்கிரீம் என்ன சொல்லுங்கள் தரேன். ஓகே மக்களே, எனக்கு தெரிஞ்சு கிளம்பிட்டு அப்புறம் எங்கே போகணுன்னு முடிவு எடுக்கணும். பைன் ஃபாரஸ்ட்டாக எங்கே போகணுன்னு முடிவு எடுத்துகிட்டு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று கொடுத்துருக்கோம். 2 நாள் கடவுள் தெரியுமா? ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று கொடுத்துருக்கோம். அது போகிறப்போ அப்படியே கலெக்ட் பண்ணிக்கின்னு நெக்ஸ்ட் எங்கன்னா நான் வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ரொம்ப மூச்சு வாங்குறீங்க, முடியல. ஹில் ஸ்டேஷனில் நடக்கிறது தான் நம்மளோட ஒஸ்டான பார்ட்டு. என்ன பண்ணுறது, வயசாகி போச்சு. இந்த இடத்த நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நீ மூடு. ஆக்சுவலாக போகிறப்பே பார்த்தேன், பட் ஆனால் இப்போ தான் நல்லா கவனிச்சோன்னா இருக்குன்னு. ஆமாம், சிகரெட் மிட்டாய், காயின் சாக்லேட்டு, அப்புறம் கடலை மிட்டாய். அந்த ஜாமு பாரு. ஆமாம், அந்த ஜாம் பாக்கெட்டு ஒன்று வேணும். இறந்த பழம் பாக்கெட்டு ஒன்று வேணும். இல்லை இல்லை, இது ஆ இது அப்புறம் திஸ் ஒன். அதுதான் வேற
சரிண்ணா இது நான் பார்த்ததே கிடையாது. இது இழுப்பாங்களே வாயில வச்சு. தெரியல. வேற என்ன வேணும்? பப்பிசாம் வேணுமா? அப்புறம் அவ்வளோ போதும். வேற என்னமோ இந்த பக்கம் எது கேட்டு? இந்த இதுக்கு என்ன ப்ராப்ளம் அட்டை கேட்டேன். இல்லை ஃபுல் அட்டை கேட்டேன் நான். ஒரு ஷீட் 40 ரூபா. ஓகேவா? ஓகே. நோ சிகரெட் இஸ் இன்ஜூரியஸ் ஃபார் ஹெல்த். மை மாதாஜி டோல்டு. முட்டாயே ஏதோ ஒன்று. மை மாதாஜி டோல்டு சிகரெட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு பார்த்து இன்னொன்று எடுத்துக்கோ. எல்லாமே இருக்குது கைஸ். மிஸ் ஒன் இது அந்த நெல்லிக்காய் பார்க்காது டிட்பிட்ஸ். எனக்கு தெரியாது நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா நானே 1999 தான். நானும் இதில் நிறைய விஷயம் சாப்பிட்ருக்கேன். இந்த பபிள் கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் 2Kல கிடச்சது ப்ரோ. பூமர்லாம் 2005 வரலுமும் கிடச்சிருந்தது. ஓகே ஃபைன். வி ஆர் கோயிங் டு நெக்ஸ்ட்டு ஐ திங்க் பைன் ஃபாரஸ்ட் போயிட்டு வாங்கிக்கிறேன் அம்மாக்கா. எனக்கு ஒரு அட்டையா? ஆமாம். உனக்கு என்னை பற்றிலாம் தெரியாதுல்ல. நான் சாப்பிடணும். ஒரு அட்டை சாப்பிட மாட்டேன். ஒரு 2-3 சாப்பிடுவோம் அவ்வளோதான். உள்ளே இறங்கினே இருக்கும். அறிவே இல்லை. இந்த பக்கம் வச்சுக்கிறது இந்த பக்கம் வச்சுக்கிறேன். போகிறோம் மாமா. ஆக்சுவலாக மேடம் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதை வந்து நான் உங்களுக்கு அப்புறமா என்னன்னு காட்டுறேன். பட் இட்ஸ் குட். நல்லா இருக்கு. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து நான் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். அந்த கிஃப்ட்டை அவள் கேட்டு வாங்கிக்கிறான். எனக்கு கேட்டு இது வாங்கி கொடுன்ட்டா. ஓகே நான் ஸோ அதனால அதை வாங்கி கொடுத்துடலாம். இப்போ ஆக்சுவலாக சொன்ன மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்துருக்கோம்ல, அது வந்து கலெக்ட் பண்ணோம். அந்த ஃப்ரேம் முடிஞ்சிருச்சு. என் மூஞ்சி தான் ஒரு மாதிரி இட்ஸ் மெமரி. லாஸ்ட்டில் என்னையும் தூக்க விட்டீங்க. லாஸ்ட்டில் என்னை வெயிட்டு தூக்குற லோடு மேன் ஆக்கிட்டாங்க. பில்லர் ராக்ஸுக்கு போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இதுவும் ஒரு வியூ பாயிண்ட் தான். இது எதுனா அப்பர் லேக் வியூன்னு சொல்லுவாங்க. அந்த லேக் ஒன்று இருக்கும், ஸ்டார் லேக்குன்னு, கொடைக்கானலில். அதோட அப்பர் வியூ இங்கேருந்து லேக் எல்லாமே ஃபுல்லாக தெரியும். தெரியுதா? அந்த லேக் ஆக்சுவலாக சின்னதெல்லாம் கிடையாதுங்க. நேற்று நைட்டு வந்து கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக அந்த லேக்கை நாங்கள் பைக்கில் சுற்றிட்டு இருந்தோம். எங்கே ஒரே லேக்கை தான் சுற்றிட்டு இருக்கிறவங்க பார்த்தா அவ்வளோ பெருசாக அந்த லேக்கு. சரி ஓகே, இப்போ நாங்கள் பில்லர் ராக்ஸுக்கு கிளம்பிட்டோம். நம்ம செல்லக்குட்டியோட தான் போகிறோம். வித்து இந்த செல்லக்குட்டியோட. சரி ஓகே கிளம்புவோமா? ஓகே மக்களே, ஃபைனலி வி ரீச் த பைன் ஃபாரஸ்ட்டு. சம்பவம் என்னன்னா கையில் காசு இல்லை. 20 ரூபாய்க்கு அழிஞ்சின்னு இருக்கிறவங்க அக்கௌண்ட்டில். அவள் அக்கௌண்ட்டில் 8000 ரூபா இருக்குது, என் அக்கௌண்ட்டில் ஒரு 2000 ரூபா இருக்குது. இவ்வளோ அமௌண்ட் ஆயிடுச்சின்னு கையில் காசு இல்லாமல் திரிஞ்சுன்னுக்கிறோம். எடுத்துட்டு அப்புறம் ஒரு நல்ல மனுஷன், ஒரு சாக்லேட் மேன், ஐ மீன் ஓகே அவர் சாக்லேட் கடை தான் வச்சுருக்காரு. பட் ஸ்டில் ஹீ இஸ் அ குட் காய். ஹீ இஸ் அ குட் காய். அவர் வந்து என்கிட்ட ஒரு ஆக்சுவலாக 500 தான் ப்ரோ இருக்குது. நீங்கள் பரவாயில்ல அந்த 500 கொடுங்க, நான் உங்களுக்கு ஜிபே பண்ணுறேன். மற்ற இடத்துலலாம் போனப்போ தே சேட் லைக் இல்லை அவ்வளோதான். போனோம், நான் ஜிபேயில் காசு நாங்கள் ஈவன் 500 நாங்கள் பே பண்ணுறோம். 400 கேஷாக கொடுங்கன்னதுக்கு இல்லை கையில் காசு இல்லை அப்படின்ட்டு. இல்லைங்கண்ணா செத்து போயிடுதான். அப்புறம் ஃபைனலி ஏதோ 500 ரூபா கொடுத்தாங்க. அதுக்கே இங்கே வந்து அந்த 500 ரூபாய்க்கும் சில்லறை எல்லாம் தெரிஞ்சுன்னுக்குறோம். சரி ஓகே போலாமா? நல்லா இருக்குல்ல எல்லாமே. தந்தானி பையா படத்தில் ப்ரோ டான்ஸ் ஆடுது. செம்மையாக இருக்குது பிளேஸ் ஆக்சுவலாக. பட் என்னென்ன விஷயம் என்னென்னா, நான் சின்ன வயசில் வந்தப்போ இங்கெல்லாம் கும்பலே இல்லை. நல்லா ரிலாக்ஸ்டாக வந்து தனியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போனேன். ஆனால் இங்கே செம்ம கும்பலாக இருக்குது. இல்லை இப்போது வந்து பைன் ஃபாரஸ்ட்டை சுற்றி பார்த்தாச்சு. பெருசாக சுற்றி பார்க்க ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு வந்தீங்கன்னா சுற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு வேணால் ஃபோட்டோ எடுக்கலாம். எல்லாருனா பையா படத்தில் வர மாதிரி தந்தானி அப்படின்னு டான்ஸ் வேணால் ஆடிக்கலாம். பெருசாக வேறு எதுவும் பண்ண முடியாது. சும்மா சுற்றி பார்க்குறது அவ்வளோதான். இப்போ இதை முடிச்சுட்டு we are going to the pillar rocks view. அங்கே அதுக்கு பக்கத்துலேயே தான் குணா கேவ்ஸ். ஸோ we just going to the finally guys
ரீச் குணா கோவை. நானும் வைபுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டேன். ஆமாம், மஞ்சுமல் பாய்ஸ். படத்துக்கும் இதில் காட்டின இடத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து செட்டுங்க, படத்தில் இருந்த மாதிரிலாம் இல்லைங்க, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதில் வேறு மாதிரி இருந்தது, இதில் வேறு மாதிரி. எடுத்தாச்சு, டிக்கெட்டு எடுத்தாச்சுங்க. இங்கே நீங்கள் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு கையில் காசு எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 2000 கையில் காசு எடுத்துக்கோங்க. உங்கள் சிட்டி உள்ள மெயின் பிளேஸ் உள்ளலாம் ஒரு இடத்துல நெட்வொர்க் கிடைக்கும். ஃபாரஸ்ட் இடத்துலலாம் சுத்தமாக நெட்வொர்க் கிடைக்காது. அதுவுமே நெட்வொர்க் எடுத்தாலும் எல்லா இடத்துலையும் ஜிபே அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ணா ஃபாரஸ்ட் அண்ணா, ரேஞ்சர் அண்ணா. இங்கே கிட்டத்தட்ட அதிகமாக பார்த்துக்கிறேன். ரொம்ப நிஷானி தான். இரு இரு இரு, அது பிரிச்சு கொடுத்துருங்க, அது பிரிச்சு கொடுங்க எதனா ஒன்று. ஐயோ பிடிக்குது ஓடி. எங்கே வா டே தம்பி, சாக்லேட்டை முடிச்சு போட்டான். பண்றத பண்ணிட்டு பிரிச்சு கையில கொடுத்துருக்கணும். முக்கிய குறிப்பு, தயவு செஞ்சு என்ன சாப்பிட்ற ஐட்டமா கையில எடுத்து வந்துடாதீங்க. வாங்கினேன் 400 ரூபா போயிடுச்சு, அவ்வளோதான். டே தம்பி, சாக்லேட் நல்லா இருக்கா? அப்புறம்னா விட வேண்டியதை விட்டு 400 ரூபா போச்சுன்னு புலம்பிட்டு இருக்கேன். சரி போ, 400 ரூபா பறி கொடுத்து சோகத்தில் நிஷா. சரி வா, என்ன 400 தானே போனா போச்சு. அது ஏதாவதுக்கா செலவு பண்ணிட்டு இருக்கோம். வா, போனதை நினச்சி ஏன் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது. போயிடுச்சு. இப்போ என்ன, போயிட்டு குரங்கு தூக்கி போட்ட சாக்லேட்லாம் போய் பொறிக்கணும். லைட்டாக ஓகே, லைட்டாக ரெஃபரன்ஸ் இருக்குது அந்த படத்தில் வர மாதிரி. இந்த வேஸ்லாம் நான் அந்த படத்தை பார்த்துருக்கேன். ஸோ அதனால் லைட்டாக அந்த ரெஃபரன்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் வரவங்க அந்த இடம் அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்த மாதிரி ஓசிலலாம் ஃப்ரீயாக வரலங்க, கண்டிப்பாக ஓஸில் வரல. அவங்களுக்கு எங்களுக்கு அங்கே டிக்கெட்டு வாங்கிட்டு தான் அனுப்புனாங்க. ஓகே, நிஷா அப்போ அந்த வழி தான் நிஷா. நீ போய் என்ன பண்ணுறனா, எகிரி குதிக்கிற, நீ போய் பள்ளத்தில் மாட்டுற. நீ பள்ளத்தில் மாட்டுற, நான் உன்னை காப்பாத்துறேன். ஆனால் என்னன்னா பள்ளத்துள்ள நீ போக மாட்டியே, பள்ளம் கேப்லேயே மாட்டி. ஓகே, ஏய் நிஷா, இந்த ரூட்டு தான் நிஷா. இது வழியாக எகிரிக்குச்சி, அந்த வழியாக போனாங்க. அந்த வழி இங்கேருந்து எகிரிக்குச்சி தான் இந்த பக்கம் போனாங்க. தெரியுதா? அந்த டவுனில் தான். ஹீரோ ஆஃப் த வீடியோ. ஓகே மக்களே, இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன். லெட் மீ ஷோ யூ. இங்கே இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி கிரிஞ்சிங்க யாராவது இருப்பாங்க. ஓகேவா? லெட் மீ எக்ஸ்கியூஸ் மீ. குணாக்காவை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸ்ட்ரைட்டாக பில்லர் ராக்ஸ் போகிறோம். ஆமாம், அந்த மூஞ்சி வேறு குரங்கு அதுக்கிட்டே சாக்லேட் பிடிங்கிச்சு. நான் அது மூஞ்சி இப்போ குரங்கு மாதிரி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாப் நம்ம வந்துட்டோம். எங்கன்னா கரெக்டாக பில்லர் ராக்ஸ் வந்தாச்சு.
ஆக்சுவலாக சின்ன வயசுலலாம் இந்த பக்கம் வந்துருக்குங்க. எங்கள் அப்பா இங்கெல்லாம் கூட்டின்னு வராமல் ஓடிட்டுன்னு போயிட்டுக்கிறாரு. ஓ டிக்கெட் பே பண்ணும். தெரியுதா த டோன் மிஸ் பில்லர் ராக். நம்ம குணா கேவ் கிட்ட பார்த்தோம்ல, குணா கேவே ஆக்சுவலாக இந்த லைனில் தான் வரும். அந்த குஜிலி நல்லா இருக்கு. இதெல்லாம் காதல் வரும், மற்றெல்லாம் விழாது. ஹியர் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டாப். ஆமாம் ஆமாம், கடைங்களாம் இருக்கும் இந்த லைன் ஃபுல்லாக. ஆக்சுவலாக சாக்லேட் இங்கே தான் வாங்குவோம். வந்தாச்சுவா. பட் ஆனால் இங்கே ஒரு கேட் இருக்கும். பட் ஆனால் வியூ நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குல்ல க்ரீன் வேலிங்க. மூச்சு ரொம்ப வாங்குது. ஓகே, எட்டி பார்ப்போமா? எட்டி பார்க்காது குரங்கு மாதிரி குதிக்கிறான் பாருங்க. கடை டால்ஃபின் நோஸ் வரவங்க கொஞ்சம் பார்த்தவங்க. ஏன்னா இங்கேருந்து ஒரு அரௌண்டு 1 to 2 கிலோமீட்டர் உள்ள ட்ரக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். போகிற வழியெலாம் ஃபுல்லாக கல்லாக தான் இருக்கும். ஓகேவா? இவன் என்கிட்ட சொல்லவே இல்லை, இவன் ஏமாத்தி கூட்டு வந்துட்டான். சரி வா 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 வா. ஃபுல்லாக கல்லுங்களாக தான் இருக்கும். ஃபேமிலி நான் உருண்டா என்ன ஆகும்னு யோசிச்சிங்களா? ஒன்றும் கேட்கவே மாட்டோம். கல் தான் டேமேஜா. இவன் விளாகுக்கு லைக்கே போடாதீங்க. ஓகே, டால்ஃபின் நோஸ் சொன்னோடனே டால்ஃபின் நோஸை அறுத்து ஏதோ மியூசியமில் வச்சுருக்காங்கன்னு அந்த நாய் நினச்சினுக்குது. ஐ வில் ஷோ. லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ. போகிற வழியெலாம் பாருங்க, நல்லா இருக்கும். அவன் கிடைக்கிறான், இது நல்லா இருக்கு. லிட்ரலி அவங்களுக்கு வந்து காட்டுக்குள்ள நல்ல ட்ரக் போகிற ஃபீல் வரும். ஆனால் அரௌண்ட் 1 to 2 கிலோமீட்டர்ஸ் தான், பெரிய ட்ரக்லாம் கிடையாது. பட் ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். கொல்லி சேராக போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அந்த 300 ஸ்டெப்ஸ் இருக்குங்க, 300+ ஸ்டெப்ஸ். அந்த ஸ்டெப்ஸாக இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி பார்த்தோம். சரி கிட்ட வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதான் சொன்ன ஃபோனுன்றதுனால ஸ்டோரேஜ் ஹேண்ட்லிங் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. கேம் வாங்கிட்டா நிறைய பிரச்சனை இருக்குது. மவுண்ட் பண்ணிட்டு போயிட்டு நிஷா அவ்வளோதான் ஃபெயிண்ட் ஆகிட்டா. நிஷா இங்கே உட்கார வச்சுட்டு நான் டால்ஃபின் நோஸ் போக போகிறேன். பட் ஆனால் there is a reason why I am here. So this is the reason. எந்த ஒரு தடுப்பும் இல்லாமல் கிளியராக பார்க்கணுன்னு இதை ஒரு வழி. ஒன்றும் அந்த இடத்த மிஸ் பண்ணுவேன். சரி ஓகே, உட்காந்துட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்லை இல்லை வேணாம். ஓகே மக்களே, டால்ஃபின் ஹவுஸ் பார்த்துட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. ஆனால் பிக்ஸ் எடுத்துருக்கேன், அதை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா எக்கோ பாயிண்ட். இன்னும் கீழே போகணுங்க. அங்கே போகிறதுக்கு 1.5 கிலோமீட்ரு, இங்கே போகிறதுக்கு இன்னும் ஒரு 500 மீட்டர் ட்ரெக் பண்ணி போகணும். ஆனால் சீரியஸ்லி இட் வில் சேலஞ்ச் யுவர் ஸ்டெமினா. ஒர்க் அவுட் பண்ணுற நம்மளுக்கே வந்து இது அவ்வளோ எக்ஸாஸ்ட் ஆக்குந்தான். சோடியை முடிச்சிடும். உங்களுக்கு காட்டுறேன். இடம் தான் ஆனால் செம்ம டஃப்புங்க. உங்களுக்கு இடம் தெரியுதா? சின்ன 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 சொல்லுங்க எல்லாம் உங்களை வந்து கடலை தப்பாக எடுத்து வச்சிங்க சர்றன்னு சைக்கிங் போயிடாப்புல.
டால்ஃபின் நோஸில் காலை எடுத்து வச்சு நான் அந்த பிக்கு எடுத்துருப்பேன். நான் காட்டுறேன். அந்த பிக்கு எடுக்கிறப்போ எனக்கு நடுங்க ஆரம்பிச்சிச்சு, சுத்தமாக முடியல. விஷா வேறு எக்ஸாஸ்ட் ஆகி அங்கேயே உக்காந்துக்கலாம். ஷி வாஸ் டயர்ட். நம்ம வந்தது ரீசனே இதுக்கு தானே, ட்ரிப்பு சுற்றி பார்க்க தானே. ஸோ அதனால் நம்ம போயினே இருப்போம். போய் லாஸ்ட் இடம் நான் போய் பார்த்துட்டு வரேன், நீ வெயிட் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டேன். நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம், ரெஸ்ட் எடுக்கட்டும் பாவம். போகிற வழியை பார்த்துக்கோங்கப்பா, செம்ம அழகாக இருக்குல்ல. தப்பா மட்டும் காலை எடுத்து வச்சிங்க, மண்டை ஓப்பன் ஃபார் ஷோர். இங்கே உங்களுக்கு மெடிக்கல் கிடைக்கிறதுக்கே போனோம். மேலே ஏறி ட்ரக் பண்ணி போகிறதுக்கு 1.5 கிலோமீட்டர். உங்களுக்கு அடிபட்டு நீங்கள் மட்டும் ஃபெயிண்ட் ஆகிட்டிங்கன்னா யாராவது உங்களை பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கே டைம் ஆகும், ப்ளட் லாஸ் ஆகும். இங்கேருந்து ஹாஸ்பிட்டலு அரௌண்ட் 4 to 5 கிலோமீட்டர்ஸ். ஸோ இங்கே ட்ரக் பண்ணி வர்றது இஸ் யோர் ஓன் டிசிஷன். பட் ஆனால் வரும்போது நான் தயவு செஞ்சு நல்ல ட்ராவலிங் ஷூ வாங்கிட்டு வந்துடுங்க. என் இது அப்படி கிடையாது, செம்மையாக வலிக்குது காலெலாம். எனக்கு தெரிஞ்சு ரூமுக்கு போய்ட்டு எல்லாம் 10 தூங்க போகிறோம். பட் ஸ்டில் இதுதான் எங்களோட கடைசி பாயிண்ட்டு. ஸோ இதை ஃபினிஷ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு தான், பேச்சே கிடையாது. போயிட்டு மறுபடியும் சாக்லேட் வாங்கணும். ஆல்ரெடி வாங்கின சாக்லேட்டு 400 ரூபா லாபம் நாமம். அந்த 400 ரூபாய்க்கு 2 சாக்லேட் வாங்கினா தலை வாங்கியாந்து வந்து அவனுக்கு வாங்கிக்கணும். அனுமர் வால் மாதிரி போயின்னே இருக்குது. முதல்ல வந்துட்டாங்க, ஒன்றும் வந்த பாடு இல்லை. எக்கோ பாயிண்ட்டு விஸ்கி விஸ்கி நடக்கிற அடடே. சாமி இருக்காங்க கடவுளே. இந்த அளவுக்கு காடியோ நான் இதெல்லாம் போட்டுக்கவே கிடையாது. கடவுள் எதுக்காங்க குமாரே, நான் போல. இப்போ பாருங்க விஸ்கி விஸ்கி நட தம்பி. அம்மே 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 என் பயணங்கள் பார்த்துக்கோப்பா எவ்வளோ ஸ்லாப்பிங்காக இருக்குன்னு. ஏப்பா நிஷா ஒரு வழியாக கிட்ட வந்துட்டாப்பா. ஆனால் என்ன ஒரு 10-15 இடத்துல உக்காந்துட்டு வந்தா. பட் எனிவேஸ் அவள் ட்ரை பண்ணால, நிறைய பேர் ட்ரை பண்ணாமலே அப்படியே திரும்பி போயிடுறாங்க. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் அவனா அதை தான் சொன்னான், நான் தான் இழுத்துட்டு வந்துட்டேன், பொய் சொல்லி கூட்டின்னு வந்துட்டேன். அதே ஏமாத்தி வாங்க போகலாம். அடி ஒன் மோர் வேறு ஜிம்மில் கொடுக்க கொடுக்காம